அனைவருக்கும் வணக்கம். இது போன வாரம் வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கனகதுர்கை அம்மன் கோயில் போயிருந்தோமா, அங்கே எடுத்த வீடியோ தான் இது. எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை மீன்ஸ் தூக்கம் வந்துடுது. எடிட் பண்ணுறதுக்குன்னு ஃபோன் எடுத்தாலே தூக்கம் வந்துடுது, அதனால தூங்கிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு 3 நாளாக எடிட் பண்ணியிருந்து இன்றைக்கி தான் நான் அப்லோடே பண்ணுறேன். கோவில் போயிட்டு பூவெல்லாம் வாங்கின்னு கோவில் உள்ளே போயாச்சு. உள்ளே போயினுமே மூலவர் சிவனப்பாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி கோயில் சுற்றலான்னு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வியாழக்கிழமை குரு பூர்ணிமான்றனால வராகி அம்மா, சாய்பாபா, சித்தர், அதுக்கப்புறம் ராகவேந்திரா எல்லாருக்குமே அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அங்கே அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே சிவனப்பாவுக்கு தீபார்த்தனை காட்ட ஆரம்பித்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கனகதுர்கை அம்மன் கோயிலில் பௌர்ணமி பூஜைக்கு நான் கிரிவலம் போனது. ஏற்கனவே 2-3 வாட்டி போயிருந்தேன். அப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்றனால கோவில் உள்ள சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்களாம். மேல் வீட்டு அக்கா சொல்லியிருக்காங்க கிரிவலம் மாதிரி பண்ணுவாங்க, இங்கே மலை இருக்குன்றனால மலையை சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 2-3 வாட்டி போனதில் அந்தமாரி பண்ணதில்லை. கும்பாபிஷேகன்றனால உள்ளேயே முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதுதான் பௌர்ணமிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேனே. தீபார்த்தனை முடிஞ்சு சிவனப்பாவை கிரிவலத்துக்கு தூக்கி சுற்றி வரும்போது இங்கே இருந்த சாமிங்க எல்லாருக்குமே தீபார்த்தனை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கையில் கொஞ்சம் பூ கொடுத்து சாய்பாபாவுக்கு, ராகவேந்திராவுக்கு, சித்தருக்கு, அப்புறம் வராகி அம்மாக்கெல்லாம் போட்டு வர சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு அங்கேயே தீபார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிவனப்பா கிரிவலத்துக்கு வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் சுற்றி போட்டு தேங்காய்லாம் உடச்சி தான் கிரிவலத்துக்கே இழுக்கவே ஆரம்பித்தாங்க. சாமி ஊர்வலம் வர நாங்கள் எல்லாருமே முன்னாடி நடக்க ஆரம்பித்தோம். பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போக முடியலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க நம்ம சிவனப்பா கூட கிரிவலம் சுற்றினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிரிவலம் போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதுவும் பௌர்ணமியில் போகிறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அவரோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கிரிவலம் சுற்றுறோம். அங்கங்கே அர்ச்சனை நடந்துட்டு இருந்ததா, எல்லோரும் ஊர்வலம் வந்தனால எல்லாமே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கோயில் கிட்டே வந்ததுக்கப்புறம் கோயில் உள்ள நாங்கள் வந்துட்டோம். கோவில் உள்ள நாங்கள் வரும்போது மணி ஒரு 10-10:15 கிட்டே இருக்கோம். அப்போவே பாருங்கள் எவ்வளோ ஜனம், குட்டீஸ் முதல் கொண்டு அவ்வளோ பேர் உட்காந்து விளையாடின்னு ஜாலியாக இருந்தாங்க பசங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது கோவிலுள்ள. அப்புறமா சாமி ஊர்வலம் முடிஞ்சு கிரிவலம் முடிஞ்சு உள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா சாமிக்கு ஆரத்தி எடுத்து தேங்காய்லாம் சுற்றி போட்டு அந்தளவுக்கு நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. இந்த கோவில் இந்த அளவுக்குலாம் பிரமாதமாக பண்ணுறாங்களாங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். நானே இதானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் ரொம்ப ஆச்சரியமாக நானே பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சுற்றி போட்டு ஆரத்திலாம் எடுத்து அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்ப பள்ளி அறையில் கொண்டு போய் வச்சு அங்கே தீபார்த்தனைலாம் காட்டினாங்க. எல்லோரும் தீபார்த்தனை முடிஞ்சு விபூதி குங்குமம்லாம் வாங்கி வச்சு பூவும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அன்னதானத்துக்கு போனோமா. அன்னதானத்தில் செம்ம ரஷ்ஷு. இங்கே அன்னதானமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மினி பொடி இட்லி, லெமன் சாதம், அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் காரக்குழம்பு, பிரிஞ்சி சாதம், ஆனியன் ரைத்தா, பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் ஏதோ மில்க் ஷேக் மாதிரி பழம்லாம் போட்டு அடிச்சு கொடுத்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.